Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் சந்திப்பது எனக்கு மிகவும் ஆனந்தம். ஆண்டவர் இந்த சபையை மிக அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு உண்மையுள்ள தேவ மனிதன், பாரமுள்ள தேவ ஊழியரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை ஏறக்குறைய ஒரு 32-35 வருடங்களாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையான தேவ ஊழியர், அன்புள்ள தேவ ஊழியர், அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை கர்த்தர் உங்களுக்கு போதகராய் கொடுப்பது நீங்கள் பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இதோ அவருடைய முகஸ்துதிக்காய் நான் சொல்லவில்லை, என் வாழ்க்கையிலே நான் சந்தித்த தெய்வ மனிதர்களில் மறக்க முடியாத தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எந்த சூழ்நிலையாலும் கூப்பிடுங்க, நான் வரேன் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட அநேக சத்துரு தடைகளை போட்டான், தடைகளை உடைத்து உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை மிக அதிகமாக நேசிக்கிறார். இந்த 2025 உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்க சொன்னார். நான் பொதுவாக எந்த சபைக்குள் போனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் சொல்ல நான் ரொம்ப அதிகமாய் பிரயாசப்படுவேன். அனுபவத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுவது அவ்வளோ சரியாக இருக்காது. ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டு பிரசங்கம் பண்ணும் பொழுது அதில் ஒரு மகிமை இருக்கும். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த சபைக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அந்த வாக்குத்தத்தில் பல ஆழங்களை அவர்களுக்கு வைத்திருக்கிறேன், அதை நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இந்த சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் இந்த வருடம் கொடுத்தார் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே கண்களை மூடுவோமா. ஆவியானவர் நம்ம மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள பரமபிதா, எங்களுக்காக நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீரப்பா. நீர் ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தனாய், சேனைகளின் கர்த்தராய் நீர் வீற்றிருக்கிறீர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. ரட்சகா, உம்மை ஆராதிக்க ஒரு கூட்டமாய் உம்முடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிறோம் சுவாமி. இன்று எங்களோடு கூட பேசும், இன்று எங்களோடு கூட இடைபடும், இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருடைய உள்ளான மனிதனும் பலப்படுவானாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமை இறங்கட்டும். அவர்கள் சூழ்நிலையிலும் இயேசுவின் நாமத்தில் மறுரூபம் உண்டாவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு மட்டும் அற்புதம் அல்ல, எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சூழ்நிலையிலும் கர்த்தர் குறுக்கிட போகிறதற்காய் நன்றி சுவாமி. அப்ரோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சக்திகளை பரிசுத்த ஆவியானவர் முடக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொல்வோமா? ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்காத ஆட்களே இருக்க முடியாது. ஆண்டவர் இதை உங்கள் திருச்சபைக்கு இந்த தேவ மனிதர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். ஒரு தேவ மனிதன் அவருடைய திருச்சபைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை கொடுக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் இதுவரைக்கும் ஏறக்குறைய 1986 தேவனுடைய ஊழியத்தை மறைமுகமாக எனக்கு தெரிந்தபடி செய்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் கிருபையினாலே. ஒரு நாளும் ஒரு சபைக்கும் அவங்க சபை வாக்குத்தத்தத்தை வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் பேசினதை நான் இதுவரைக்கும் கேட்கவில்லை. இது முறைதான் என்னை கொண்டு கர்த்தர் இதை பேச அனுபவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவிக்கவில்லை. ஆனால் நான் உங்களுக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் காண்பித்தார். இந்த ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை
நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தை தான் இந்த ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் புதுச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் இந்த சத்தத்தை இந்த யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அதை யார் யார் கேட்டார்களோ, அதை விசுவாசத்தோடு உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் உள்ளே நுழைந்திருக்கிறது. இந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது, தேவன் சொன்னதை செய்து திரும்பும். ஒருவேளை அன்றைக்கு ஐயா ஒரு முழு இரவு ஜெபமா இருந்திருக்கலாம். அதில் அவசரமாய் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் அதில் வைத்திருக்கிற சில ரகசியங்களை மறுபடியும் உங்கள் மத்தியிலே சொல்லும்படி என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஆண்டவர் அன்றைக்கு பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னிடத்தில் சொன்ன 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன முதலாவது ஒரு காரியம், உங்கள் ஆத்துமா திருப்தியாகும். இரண்டாவது சொன்னார், உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாகும். பிரதர், பல முறை கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வருடம் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், உன் ஆத்துமா திருப்தியாகும். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன், என்னுடைய ஆத்துமா இயேசுவின் நாமத்தில் திருப்தியாகும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லும்போது, உங்கள் வாயை திறந்து சொல்லும்போது, உங்கள் செவிகள் கேட்கும், உங்கள் இருதயம் கேட்கும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இன்னொரு ஆள் கேட்பான், அவன் யார் தெரியுமா? பிசாசு. ஐயோ, அவங்க ஆத்துமா திருப்தியாக போதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது, நகர்ந்துடுவான். அல்லேலூயா. இந்த வருடம் அநேக இந்த வார்த்தைகளை மறுபடி உங்கள் வாயில் உச்சரித்து கொண்டே இருக்குங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார், கர்த்தர் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், கர்த்தர் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். இந்த முழு வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது, முதலாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இரண்டாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். You are going to receive the blessing of God and you shall be a blessing to others. ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி சொன்னார். அதிலே எப்படி கர்த்தர் நடத்துவார் என்பதை ஒருவேளை தேவ மனுஷன் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். அடுத்த 2 பக்குவமான வார்த்தைகளை ஆவியானவரின் உள்ளத்தில் சொன்னார். ஒன்று, அவர்கள் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். இதுவரை ஆத்துமாவிலே வறட்சி, ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், தேவனுடைய மகிமையை உணர முடியாமல், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல், தேவன் சொல்லுகிறதை காண்பிக்கிறதை அனுபவிக்க முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவன் ஆத்மாவை கர்த்தர் இந்த வருடம் ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். Your soul shall be satisfied. Hallelujah. அவர் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். அவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்க அந்த அருமையான தேவனுடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் அவர்களை திருப்தியாக்குகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 36:8 வாசியுங்கள். ஒருவர் 65:4 வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமென். ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவதற்கு தான் இந்த தேவனுடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ மனிதரை வைத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். உங்கள் ஆத்மா திருப்தியாக இந்த வருஷத்துல ஒரு ஆழமான தீர்மானம் எடுங்க. ஒரு ஆராதனையை கூட நான் விட மாட்டேன் ஆண்டவரே, ஒரு ஜெபத்தை கூட நான் விட மாட்டேன். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், என் ஆத்மா திருப்தி ஆகும்.
அநேகருடைய ஆத்மா வறட்சியாய் மாறிவிட்டதுக்கு காரணம் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வராமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், தேவனை ஆராதிக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் ஆத்மாவிலே ஒரு வறட்சி வரும். இந்த வில்டர்னஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு பெரிய தெய்வ மனிதன் பாஸ்டர் பால் யங்கிச்சோ என்று சவுத் கொரியாவில் இருந்தார். அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில திடீரென்று என் ஆத்மாவிலே வறட்சி வந்துவிடும். எனக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது, பைபிள் வாசிக்க பிடிக்காது, ஒரு வறட்சி என்னால் உணர்வு முடியும். உடனே ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த ஆத்மா வறட்சி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாராம், இந்த வறட்சி வரும்போது ஒரு காரியத்தை மறந்து விடாது, என் சமூகத்துக்கு ஓடி வந்து விடு. ஹல்லேலூயா. உடனே ஓடி வந்து விடுவாராம். தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்து வசனத்தை வாசித்து பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்காக தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வருவார்களாம். இந்த வருடத்தில் ஒரு ஆழமான தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே, அதற்காக உம்முடைய ஆலயத்தை நோக்கி, அந்த சம்பூரணத்தை நோக்கி, அந்த திருப்தியை நோக்கி நான் ஓடி வருவேன். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டு, அவரை ஆராதிக்கிறீர்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள், உங்கள் ஆத்துமா உங்களை அறியாமலே திருப்தியாகும். ஹல்லேலூயா. உங்களை அறியாமலே திருப்தியாகும். அநேகர் நான் கேட்கிறது உண்டு, ஒரு ஆலயத்துக்கு போனால் சபையில் யாருங்க செய்தி முதல்ல கேட்பாங்க. யார் செய்தி? இந்த பிரபல்யமானவர் வராரா? சரி வாங்க வாங்க, கிளம்புங்க. ஆலயத்தில் யார் பேசுகிறது? தேவாதி தேவன் பேசுகிறார். அவருக்கு தான் நீங்கள் யார் என்று தெரியும். ஒரு ஊழியக்காரனும் ஒரு காரியம் செய்ய முடியாது. தேவன் தேவ சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிற இடம் இது. ஒருவேளை இத்தனை நாட்கள் இதை அசட்டை பண்ணியிருந்தால், இந்த வார்த்தையை யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த வருடம் உங்கள் ஆத்மா திருப்தி ஆகிற வருடம். உம்முடைய தேவ சமூகத்தை நோக்கி, அவருடைய ஆலயத்தை நோக்கி ஓடி வாருங்கள். இங்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டு, அது ரேமாவாய் கடந்து வரும். எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களோ, எந்த வறட்சியில் வந்திருக்கிறீர்களோ, அதற்கு நேராய் தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார். இன்னைக்கு கூட காலதாமதம் ஆனாலும் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 22:26 சொல்லுகிறது, சங்கீதம் 69:32 சொல்லுகிறது, அவரை தேடுகிற ஆத்துமா வாழும். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற ஆத்துமா வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 55:3 இப்படியா சொல்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எப்ப தெரியுமா? உங்கள் செவியை சாய்த்து. எல்லாம் சொல்லுங்க, என் செவியை இனி சாய்க்க போறேன். செவியை சாய்த்து தேவனுடைய சமூகத்துக்கு வருவேன், அந்த வார்த்தையை கேட்பேன், அப்பொழுது என் ஆத்துமா பிழைக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு நான் என்ன கிருபையை கொடுத்தேனோ அதே கிருபையை உங்களுக்கும் கொடுத்து உங்கள் ஆத்மாவை இந்த வருடத்தில் திருப்தியாக்குவேன். அப்ப தேவனை தேடி வரும்பொழுது நம்முடைய ஆத்மா செழிக்கும். தேவனை தேடி வரும்பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வரும். அதுக்கு செவி கொடுத்து கேட்டு அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். ஆகவேதான் பிசாசு ஏசப்பாவை சோதிக்க வருகிறான். ஏசப்பா என்ன சொல்றார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வருடம் முழுவதும் அவருடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவை பிழைக்க வைக்கும். ஹல்லேலூயா. இப்ப கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவரே இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, நீங்க நேரா என் ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் ஆத்மா பிழைக்கும், என் ஆத்மா திருப்தியாகும். ஹல்லேலூயா. பாருங்கள்,
சங்கீதம் 63:5 இந்த ஆலயத்துக்குள் வரும்பொழுது வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, என்ன செய்கிறோம்? வாசிங்கள். சங்கீதம் 63:5. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவேன். போற்றுவேன் ஒரு பாட்டு இருக்குல்ல, பெர்க்மன் செய்யா பாட்டு. தேவனை ஆராதித்து துதிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா திருப்தியாகும். ஒருவேளை ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் போது உங்களை அறியாமலே உங்கள் ஆத்மா செழிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா. அதில் ஒரு வளர்ச்சி. சில நேரத்தில் சில பேஷண்ட்டுங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அவங்களுடைய பிளட் ப்ரெஷர், அவங்களுடைய நாடி துடிப்பு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, சார் எல்லாமே செடிக்க ஆரம்பிச்சு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு பாருங்க, படபடன்னு ப்ரெஷர் நல்லா வந்துருச்சு, எல்லாமே நல்லா வந்துருச்சு. கண்ணை திறக்கிறாரு, எழுந்து பார்க்கறாரு, உட்கார்றாரு, பேசுறாரு, நடக்கிறாரு, நார்மலாயிட்டாரு. அப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்மா இந்த வருடத்தில் செழிக்க ஆரம்பிக்கும். அநேக மாற்றங்கள் வரும். உங்களை அறியாமலே ஜெபம் பண்ணுவீர்கள், உங்களை அறியாமலே வேதத்தை தியானிப்பீர்கள், உங்களை அறியாமலே ஆராதனைக்கு சென்று ஆராதனையிலே தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். இதை செய்யும் பொழுது உங்கள் ஆத்மா செழிக்கும். ஹல்லேலூயா. இது செழிக்கும் பொழுது, உங்கள் ஆத்மா திருப்தி ஆகும் பொழுது, தேவன் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை அறிவீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் இன்னைக்கு என்னுடைய பிரசங்கமே. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உன் ஆத்மாவை நான் செழிக்க வைப்பது மாத்திரமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, he will strengthen, பலப்படுத்துவார். he will rescue, அதை மறுபடியும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதை உறுதிப்படுத்துவார். எலும்புகள் சொன்ன உடனே வெறும் எலும்பு மட்டுமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த எலும்பு என்பது ஃப்ரேம். உங்கள் வாழ்க்கையின் ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா, அதை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு உடலுக்கு ஆதாரம் எது தெரியுமா? எலும்பு. ஒரு எலும்பு நேராக நின்றுச்சுன்னா அவர் நேராக நிற்பார். எலும்பு சரியா இருந்துச்சுன்னா சரியான அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா அசைவுகளும் இருக்கும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சரீரத்தையும் நான் சுகப்படுத்துவேன். உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவது மாத்திரமல்ல, உன் சரீரத்தையும் சுகப்படுத்துவேன். மற்றும் உன் வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கிறது அல்லவா ஃப்ரேம். என்னென்ன ஆதாரம் இருக்கிறது? பொருளாதாரம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது, உறவுகள் ஆதாரமாய் இருக்கிறது, நமக்குள் விசுவாசம் ஆதாரமாய் இருக்கிறது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் இந்த வருடம் அடுத்த பரிமாணத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. நான் நிற்கிறதே தடுமாற்றமாய் இருக்கிறது, நான் நடப்பதே தடுமாற்றமாய் இருக்கிறது, என் வாழ்க்கையின் பொருளாதாரமே தடுமாற்றமாய் இருக்கிறது, என் விசுவாசமே தடுமாற்றமாய் இருக்கிறது, என்னுடைய உறவுகள் தடுமாற்றமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எல்லா எலும்புகளையும் கர்த்தர் நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. எலும்புகள் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல என்ன ஞாபகம் வரும்? யாராவது சொல்ல முடியுமா? எலும்புகள் என்றாலே உறவு தான் ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. ஆதாமினுடைய எலும்பிலிருந்து ஏவாளை தேவன் எடுத்த உடனே ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். ஆமென். இவள் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். அப்படின்னா இவள் என்னுடைய மிகவும் நெருக்கமான உறவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவ ஜனங்களோடு சஞ்சரிக்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசித்தோம், அதே மாதிரி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார்கள். வாசிங்க. 1 சாமுவேல் 19:12. மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள், அவன் தப்பி ஓடி போனான். 1 சாமுவேல் 19:12. சாரி, 19:12. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 சாமுவேல், மன்னிக்கும், 2 சாமுவேல் 19:12.
நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் சொல்லும் பொழுது, ராஜாவை குறித்து சொல்லும்போது நீங்கள் எலும்பின் எலும்புமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் ஒரே ஐக்கியத்துக்குள் இருக்கிற உறவுகள். அல்லேலூயா. அதே மாதிரி ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தை 29:12 ஒருவர் வாசிங்கள். ஆதியாகமம் 29:12. தான் அவள் தகப்பனுடைய மருமகள் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி ஒரு காரியத்தை சொல்கிறார். இவன் என் எலும்பு. தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் லாபானுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள உறவை தேவன் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 29:14 பாருங்கள். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எலும்புகள் உறவையும் ஐக்கியத்தையும் காண்பிக்கிறது. இந்த வருடம் உங்கள் உறவுகளை கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இழந்து போன உறவுகளை மறுபடியும் உங்கள் எல்லைகளுக்குள் கொண்டு வருவார். அந்த உறவுகள் உறுதிப்படுத்தப்படும், நினமுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. எலும்புன்னு சொல்லும்போது உடல்ல இருக்கிற எலும்பு மாத்திரமல்ல, எந்தெந்த இடத்துல உறவுகள் உங்கள் வாழ்க்கையில சிதறி போனதோ கர்த்தர் அதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பார். விசுவாசித்தீர்களானால் கரங்களை தட்டி, இந்த வருடம் என் எலும்புகளை நீர் நினமுள்ளதாய் மாற்றுகிறவர், என் உறவுகளை எப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சில குடும்பங்களிலே தகப்பன் பிள்ளைகளுடைய உறவு, கணவன் மனைவி உறவு, தாத்தா பேர பிள்ளைகளுடைய உறவு, பல உறவுகளை சத்துரு உடைத்திருக்கிறான். காரணம் சில பாவங்கள், சில எரிச்சல்கள் உள்ளே நுழைகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில எலும்புகளில் ஒரு பெரிய தாக்குதல் வருவதற்கு என்ன காரணம்? வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:22 ஒரு வாசிங்கள். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சில நேரத்தில் பாருங்க, பேச்சு வார்த்தை, உறவுகள், ஒருவர் ஐக்கியம் திடீர்னு முறிஞ்சு போயிடும். பைபிள் சொல்லுகிறது, முறிந்த ஆவிகள் எலும்புகளை உலர பண்ணணுமா? கரெக்டாக இருக்கா வார்த்தை? அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் சொல்கிறார், முறிந்த ஆவிகளை மறுபடியும் கட்டுகிற சமாதான கர்த்தராய் உன் எல்லைகளுக்குள் வருவேன். சமாதான கர்த்தராய் உள்ளே வருவேன். ஏசாயா 53:5 இயேசு கிறிஸ்துவை குறித்த வேதம் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப நமக்கு சமாதானம் கொடுத்து முறிந்த ஆவியை மறுபடியும் இணைக்கும் ஒரு வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புவதற்காக அதற்குரிய விலக்கரையத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டுங்க. அப்பொழுது உங்கள் எலும்புகள் மறுபடியும் 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 பலனடையும், உறவுகள் புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு கெட்ட குமாரன் பாவம் செய்து தகப்பனை விட்டு ஓடி போகிறான். தகப்பனுக்கு மகனுக்கு மேல உறவு முறிந்து போய் விடுகிறது. முறிந்த ஆவியோடு தகப்பன் இருக்கிறான், ஆனால் விசுவாசிக்கிறான், என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் என்னை தேடி வருவான், அவனை நான் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எட்டி எட்டி பார்த்து கொண்டே இருந்தான். ஜெபம் பண்ணுகிறான், எட்டி பார்க்கிறான், ஜெபம் பண்ணுகிறான், எட்டி பார்க்கிறான். ஒரு நாள் எட்டி பார்க்கும் பொழுது இளைய குமாரன் அவன் வீட்டை நோக்கி ஓடி வந்தான். அன்று முறிந்த ஆவியை கர்த்தர் மறுபடியும் இணைத்தார். அதுதான் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற அனுபவம். அல்லேலூயா. உங்கள் உறவுகள் சீர்படுத்தப்படும், ஐக்கியங்கள் மறுபடியும் உங்கள் எல்லைகளுக்குள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த சபையில் நிறைய எலும்பு இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா? இருக்கிறோம். சபைக்கு தலையா யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப சரீரமாகிய இந்த சபை, தலையாகிய கிறிஸ்து, ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவையிலும் ஒரு எலும்பு இருக்கு இல்லையா? ஒரு அவயத்தில் மட்டும் எலும்பு கிடையாது. அது எந்த அவயம்? காலையில் சயின்ஸ் கிளாஸ் நடத்துறீங்களா பிரதர்?
நாக்கில் தாங்க எலும்பு கிடையாது. அல்லேலூயா. பேசும்போது எலும்பில்லாத நாக்குன்னுவாங்க. அதனால தான் ஏன் நாக்கு ஆவியானவர் கண்ட்ரோலில் விட்டுறணும். அல்லேலூயா. அதனால தான் அபிஷேகம் பெறும்போது கூட நாவுகளை போல பிரிந்திருக்கிற அக்கினி வந்துச்சு. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு சரீரத்தில் எலும்புகள் பல, கையா ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் காலா இருப்பார், ஒருத்தர் ஒவ்வொரு அவயமா இருப்பார். சபை விட்டு சில எலும்புலாம் வெளியே ஓடிச்சா இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எலும்புகளை மறுபடியும் உன்னோடு இணைக்கும் ஒரு வருடமாக இது இருக்க போகிறது. உன் எலும்புகள் நினமுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கடைசியில் சொல்ல போகிறேன். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் உறவுகள், உன் ஐக்கியம், உன்னை விட்டு விலகி போன முறிந்த ஆவிகள், உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் உன்னோடு இணைய ஆரம்பிக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். Proverbs 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. அடுத்து எலும்பை தாக்குற உணர்வு வியாதி பேர் என்னது? பொறாமை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எலும்பை தாக்குற ஆவி பொறாமை. பொறாமை என்கிற ஆவி உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பை உரைக்கிடும். இன்னைக்கு கூட இந்த சபைகளில் பெரிய ஒரு எலும்புரிக்கு வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஐயோ, அந்த சபை, இந்த சபை, சபைகளை குறித்த ஒரு பொறாமை, ஊழியர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து இந்த பொறாமையை இந்த வருடம் கர்த்தர் எடுத்து பட போகிறார். ஒரு அன்பின் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அப்பொழுது உன் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எலும்புகளை பாதிக்கிற இந்த முறிந்த ஆவி, இந்த பொறாமையை இந்த வருடம் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விட்டு விரட்டி அடித்து நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபகுக் 3:16. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. உக்கல்னா என்ன தெரியுமா? உக்கல், விக்கல் தெரியும் பிரதர். உக்கல்னா தெரியுமா? வாசிங்க. எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமா நிறைய பேர் நிறைய திட்டம் பண்ணாங்க. ஆபகுக் சொல்றாரு, அவர் ஒரு சபைக்கு தலைவர், தீர்க்கதரிசி. நிறைய பேர் போராடினாங்க. ஐயா, என் சரீரத்திலையும் போராட்டம் எல்லாம் வந்துச்சு. ஆனால் என் இயேசு எனக்காக குதிரையின் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் சொல்றதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா எலும்புனா என்னன்னு புரியும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு என் உள்ளத்தில் ஒரு ஊக்கள், ஆங்கில வேதாகம் சொல்றது ராட்னஸ், சிலது டீகேன்னு சொல்லப்படுவாங்க. உங்கள் எலும்புகளில் அப்படி ஒரு திகிலும் பயமும் உண்டாச்சு. ஆனால் மறுபக்கமோ என் தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வந்து விட்டார், என் இளைப்பாறுதலை கொடுக்க வந்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், இதோ ஒரு சத்தத்தினால் உங்கள் எலும்புகளிலே பலவீனம் வந்ததை போல இருந்தாலும் அதனுடைய முடிவு இளைப்பாறுதல் என் பலனாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமோ, அந்த ஆபகுக் சொல்றார், எனக்கு விரோதமாய் பல யுத்தங்களை சத்துரு கொண்டு வந்தான், ஆனாலும் என் தேவன் எனக்காய் யுத்தம் செய்கிறவராய் குதிரையின் மேலே நடந்து வந்தார்னு போனோம். ஹல்லேலூயா. இந்த வருடம் உங்களுக்காக உங்க எல்லைகளிலே கர்த்தர் நடந்து வர போகிறார், உலாவ போகிறார். உங்கள் எல்லைகளிலே இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறார். அவர் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எலும்பு என்று சொல்லும்பொழுது உறவுக்கு அடையாளம் என்று சொன்னேன். இரண்டாவது, எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற மற்றொரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நான் ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசிங்கள். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்த கொண்டான். பாருங்க, ஒரு காரியம், தயவுசெய்து நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த சத்தியத்தை என் கூட சேர்ந்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். யோசேப்புக்குள்ளே தேவன் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு வெளிப்பாட்டு வரம் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறார்.
அவர் மூலமாய் தான் இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாக எல்லா கோத்திரங்களும் பலுகி பெருகினது. எங்க பெருகினது? எகிப்தில் பெருகினது. அல்லேலூயா. எங்க நெருக்கம் இருந்ததோ அங்கதான் பெருக்கம் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான பாதையை வைத்திருக்கிறார், அவர்களுக்கென்று ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே சொல்றாரு, இங்க எவ்வளவு பெருக்கம் ஆனாலும், எவ்வளவு செழிப்பா ஆனாலும், ஒரு நாள் என் எலும்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் தேவன் சுதந்திரிக்க பண்ணுகிற தேசத்தில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் எதற்கு அடையாளம் தெரியுமா? உங்களுடைய விசுவாச ஆவிக்கு அடையாளம். உங்களுக்குள் இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகத்துக்கு அது அடையாளம். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாய் அங்கு என் சந்ததியை கொண்டு போய் சேர்ப்பார். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இல்லாமல் அந்த ஆலயத்துக்கு வந்துட்டேன்னு யாராக இருந்தால் கை தூக்குங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் உங்கள் நம்பிக்கை நினமுள்ளதாய் மாறப்போகிறது, உங்கள் விசுவாசம் உறுதிப்பட போகிறது. அப்படிப்பட்ட அடையாளங்களை கர்த்தர் உங்கள் எல்லைகளுக்குள் காண்பிப்பார். சில நேரங்களில் கால தாமதமாகும் போது நம்மை அறியாமலே ஒரு சோர்வு வந்து விடுகிறது. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? நல்லா யோசித்து பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க பழகிட்டாங்க, பெருகிட்டாங்க. இப்போ யோசேப்பும் இல்லை, யோசேப்பை அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வருகிறார் எகிப்துக்குள். அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான், நசுக்குகிறான். அவங்களை தலை நிமிரவே படுறதில்ல. ஒரு சின்ன பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, ஒரு மனையக்கர் கூட கிடையாது. இஸ்ரவேல் நாட்டு ஆளு எல்லாரும் தலைக்கு காலுக்கு கீழே தான் வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு விடுதலைன்னு ஒன்று உண்டாகுமா? வாய்ப்பு இருக்கா? அல்லேலூயா. இப்போ கூட நம்ம ஊரில் நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தன் தலையெடுத்து பேச ஒரு தலைவர்கள் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவர் கூட கிடையாது. நம்ம ஊர் பாஷையில் சொல்ல மாதிரி கவுன்சிலர் கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் யோசேப்பின் நம்பிக்கை, ஒரு நாள் என் தேவன் என் ஜனத்தை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்ப்பார், அப்பொழுது என் எலும்புகள் அங்கேதான் போகும். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்ரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். தேவ ஜனங்களை ஒரு நாள் ஒரே இரவு மோசே என்ற தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வாசிங்க. மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். பாருங்க, புரிஞ்சிருச்சா? ஆதியாகமத்தில் சொன்னது இப்ப யாத்ராகமத்தில் நிறைவேறுகிறது. மோசே சொல்றாரு, நிச்சயமா இந்த வசனம் என்னை ரொம்ப பிடிச்சது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா சகோதரியோடு இணைந்து? ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை பிரைஸ் தி லார்ட். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். ஒரு நம்பிக்கை பாருங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் ஒரு எலும்பு மாதிரி அங்க இருக்கு. மூடப்பட்டு இருக்கலாம், மறைஞ்சு இருக்கலாம், அதை எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிறைவேற்றும் போது உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். எவ்வளவு அழகா இந்த காரியம் நடக்கிறது. வாசிங்கள். யோசுவா 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆமென்.
சீகேமிலே கொண்டு வந்து யோசேப்பின் எலும்புகளை அடக்கம் பண்ணினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பரிசுத்தவானுடைய நம்பிக்கை, ஒரு பரிசுத்தவானுடைய எதிர்பார்ப்பு, ஒரு பரிசுத்தவானுடைய விசுவாசம் 100% நிச்சயமாய் நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்குதல் உண்டு. அது நிச்சயமாய் நிறைவேறும். இதுதான் எலும்புகள் நினமானதாக்குகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஒன்று உறவு என்று சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையின் விசுவாசம் என்று இரண்டாவது சொல்கிறேன், எலும்புக்கு அடையாளம். மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த எலும்பு என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைகள் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதைத்தான் நாம் பொதுவாக நாம் புரிந்து கொள்கிற ஒரு சத்தியம். வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் ஆங்கிள் போன் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னன்னா, பேதுருவும் யோவான் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அங்கு ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பிறவி சப்பானி. நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, இயேசு கிறிஸ்து எத்தனை முறை தேவாலயத்துக்கு வந்தார்? அப்போ இந்த சப்பானி எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான்? எங்கேயோ கிடந்த பர்திமேயு, அந்த குருடன், இந்த குருடன், பிறவி குருடன், குஷ்டரோகி எல்லாரையும் சுகமாக்கினாரு. இவன் எங்கே இருந்தான்? அவர் உயிர்த்தெழுந்த சில நாட்களுக்குள்ளே நுழைகிறார்கள் பேதுருவும் யோவானும். அப்பொழுது அவர்களிடத்தில் பிச்சை கேட்கிறார். அவர்கள் உற்றுப்பு நோக்கி பார்த்து அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிறதை பார்க்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பாருங்க, ஒரு ஆலயத்துக்குள் நுழைகிறவர்கள், ஆலயத்துக்கு வாசலில் இருக்கிறவனுக்கு ஒரு மகிமையான சுகமளிக்கும் வல்லமையை வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், பிறவி சப்பானி, செயல்பட முடியாத, ஆலயத்து சத்தத்தை கேட்குற, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற அனுபவம் தான். நிறைய பேர் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவங்க இருதயம் ஆலயத்துக்கு வெளியே. ஏன்னா சில பிரச்சனைகள் அப்படி தானே. இப்போ கூட சில பிரச்சனை, 8 மணின்னு போட்டிருக்கு, இவர் வந்து உட்காந்து ஆரம்பிக்கிறார், எப்போ முடிச்சு வெளியே போய். அப்போ நம்ம ஆலயத்துக்குள் உட்கார்ந்திருந்தாலும் நம்முடைய இருதயம் ஆலயத்துக்குள் வெளியே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நம் வாழ்க்கையில் இருக்க சில போராட்டங்கள் உங்களை ஆலயத்துக்கு வெளியே உட்கார வச்சிருக்கு. சில பிரச்சனைகள் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு உனக்கு ஒரு சுகம் தேவை, அது உனக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை. அதற்குத்தான் தேவ மனிதர்களை உள்ளே கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவும் யோவானும் உள்ளே வந்தது போல இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை சபைக்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள் வெளியே இருதயத்தோடு இருக்கிற அநேக சூழ்நிலைகளை சுகமாக்குகிற வருடமாய் இது கர்த்தர் இருக்க போகிறது. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நாட முடியாமல் வெளியே உங்கள் இருதயத்தை திருப்பி விட்டிருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, ஹல்லேலூயா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்க பலவீனமா இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனமா இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடி உங்களை தடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு சுகமளிக்க வல்லமை அனுப்ப போகிறேன். இந்த வருடம் உன்னை சுகப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை ஆரோக்கியமாக்கி, உன்னை மறுபடியும் நிற்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் எழுந்தான், போயிட்டான். சில 2 வகையான மனுஷனை நான் பார்ப்பேன் அடிக்கடி. என்னங்க ஊருக்கு போனீங்களே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளுங்களேன். வீட்டில் இருந்து செருப்பு போட்டதுலேருந்து ஊருக்கு போய் என்னென்னலாம் பண்ணாங்க, யாரெல்லாம் பார்த்தாங்க, என்னென்னலாம் சாப்பிட்டாங்க, எந்தெந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனாங்க எல்லாம் சொல்லி ஒரு 40-45 நிமிஷம் பேசுகிற ஆளுங்க இருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? போனேன், வந்துட்டேன், பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் சில காரியங்களை எழுதும்போது அப்படி அல்ல, எதை முக்கியப்படுத்தணும், எதை ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது, அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதத்தை குறித்தும் கர்த்தர் பேசும்போது அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் பேதுரு சொல்கிறார், வெள்ளியும்
பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பேதுரு எதற்கு அடையாளம் தெரியுமா? தேவனுடைய சபைக்கு அடையாளம். அவர் மூலம் தான் தேவாலயமே கட்டப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. இன்னைக்கு கூட நம்ம பாஸ்டர்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது? இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. அந்த நாமம் உங்கள் எலும்புகளை பலனடைய செய்யும் நாமம். இந்த பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாருன்னா, இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். இதுவரைக்கும் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய முடியாதவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று எழுந்து நடந்து கிரியை செய்ய போகிறீர்கள். விசுவாசித்தால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த பிறவி சப்பானியால நடக்க முடியாது. 7ஆம் வசனம் சொல்கிறது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இன்றைக்கு இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களை தூக்கி விடுகிற வார்த்தைகளாய் தான் இருக்கும். அல்லேலூயா. தூக்கி விட்டான். தூக்கி விட்டுட்டு பைபிள் சொல்கிறது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும், காலுக்குள்ள என்ன இருக்கு? எலும்பு இருக்கு. கரடுகள் என்றால் ஆங்கிள் அப்படின்வாங்க, இந்த குதிகால். கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு, ஆங்கிள் போன்ஸ் were healed. அவர்களுடைய எலும்புகள் சரீர சுகத்துக்கு அடையாளம். அதை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உன் எலும்புகளை நினமுள்ளதாக்க உன்னை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவேன். என் ஊழியக்காரர் மூலம் வார்த்தைகள் வெளிப்படும், என் சத்தியம் வெளிப்படும், என் கரம் வந்து உன்னை தூக்கி நிறுத்தும். உன் சரீரத்துக்குள் சுகம் உண்டாகும், உன் எலும்புகளுக்குள் சுகம் உண்டாகும், உன் நுரையீரலில் சுகம் உண்டாகும், உன் கிட்னியில சுகம் உண்டாகும், உங்களுடைய மூளையிலே நரம்புகளில எல்லா உறுப்புகளிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கிற வல்லமை பாயும். உங்கள் சரீரம் சுகமடையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் உறவுகள் பலப்படும், உங்கள் நம்பிக்கையின் விசுவாசம் பலப்படும், உங்கள் சரீரமும் சுகமடையும். கர்த்தருக்கென்று எழும்பி நடந்து கிரியை செய்து பாருங்க. எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம், அவன் ஹீல் ஆயிட்டான். கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அதுக்கப்புறம் அவன் சர்ச்சுக்கு போனான், வீட்டுக்கு போனான்னு ஒரே லைன்ல முடிக்கலாம்ல. எப்படி முடிச்சிருக்கு வசனம்? 8ஆம் வசனம், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் தேவாலயத்திற்குள் போனான் அப்படின்னு தான் பரவாயில்ல. என்ன சொல்லுது வசனம்? அவன் குதித்து எழுந்து. சாதாரணமாக எழுந்திருக்கல. சிலர் எழுந்திருக்கும் அப்பா அப்படின்னு எழுந்திருப்பாங்க இல்லையா? அவன் எப்படி எழுந்தானா? குதித்து எழுந்து. ரெண்டாவது நின்று. அம்மா ஐயா, இந்த வருடம் உங்க எலும்புகள் நினமுள்ளதாக்கப்படும் போது இந்த அற்புதங்கள் உங்கள் எல்லைகளுக்குள் நடக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்தான். அவன் எழும்போது ஒரு பலவீனனா எழுந்திருக்கல, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி எழுந்தான். ஹல்லேலூயா. அப்படிதானே போட்டிருக்கு. குதித்து எழுந்து, அப்புறம் நின்று, நடந்து. வசனம் சொல்லுங்க, நடந்தான். சரி, நடந்தான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான்? திரும்பியும் நடந்து, குதித்து, தேவனை 5 மேட்டருங்க. அல்லேலூயா. டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் யோசித்து பாருங்க. உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாக்கும் போது கர்த்தர் உங்களை எழுப்புவார். நீங்கள் சாதாரணமாக எழுந்திருக்க மாட்டீர்கள். குதித்து எழும்புவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அந்த அபிஷேக தைலத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். இந்த வருடம் அந்த அபிஷேகத்தின் வருடம், உன்னை எழுப்பும் வருடம், உன்னை குதித்து எழ பண்ணும் வருடம். உன் எலும்புகள் பலன் கொள்ள வைப்பார். அல்லேலூயா. குதித்து எழுந்து நின்று கர்த்தருக்காய் நிற்பீர்கள். ஸ்டடியா நிற்பீங்க, பயந்தெல்லாம் ஓட மாட்டீங்க. சுகம் கிடைச்சது உண்மை, என்னை கர்த்தர் பலப்படுத்தது உண்மை. நின்று என்றால் அவருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. அதற்கு நடந்தான். எப்படி நடந்தான்? சத்தியத்துக்காக நடந்தான். உங்கள் வாழ்க்கை உங்கள் எலும்புகள் பலப்படும் போது கர்த்தருக்கென்று சாட்சியாய் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து தேவனை துதித்தான். உங்க எலும்புகள் நினமுள்ளதாச்சுன்னா எப்படி துதிக்கணுமா? பிரதர்,
நடக்கிறதே பெரிய பாடா இருக்கு. எப்படி குதிக்கிறதா? உங்களில் ஒரு குதூகலத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்குள் ஆவியில் ஒரு குதூகலம், ஆத்மாவிலே சரீரத்தில் உங்கள் எலும்புகள் நின்னமுள்ள தாக்கும் பொழுது இந்த அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் ஆராதனையே வித்தியாசமா இருக்கும். ஆராதனை பண்ணும்போது எதுக்கு ஆராதிக்கிறீங்க தெரியுங்க? ஒரு நாள் செயல்பட முடியாமல் உட்கார்ந்து இருந்தேன், ஒரு நாள் எல்லாருடைய கரங்களையும் பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு நாள் எனக்கு யார் உதவி செய்தார் மனுஷனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் முகத்தை திருப்பி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை பார்க்க வைத்து விட்டார். ஹalleluya. இந்த வருடம் கர்த்தர் அப்படித்தான் உங்கள் எலும்புகளை பலனடைய செய்வார். ஹalleluya, ஹalleluya. பாருங்கள், கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாகிறதற்கு மற்றொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஒருவர் எடுத்து வாசிப்போம். Thank you Holy Spirit. 2 Kings chapter 13 and verse 21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஆமென், ஹalleluya. எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப வயது முதிர்ந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனவர். அவருடைய எலும்புகள் இருக்கிறது, அதை அடக்கம் பண்ணி மூடி இருக்காங்க. மற்றொரு ஒரு வீரனுடைய பிரேதத்தை கொண்டு வந்து அந்த எலும்பு மேலே போடுறாங்க. எலும்பு தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹalleluya. உங்க வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya. அது எவ்வளவு செத்து போயிருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரம் உலர்ந்து போயிருந்தாலும் சரி, அது எவ்வளவு முறிந்து போயிருந்தாலும் சரி, அதற்குள் ஜீவனை கொடுக்கிற ஜீவாதிபதியாகிய இயேசு இந்த வருடம் தன்னை வெளிப்படுத்துவார். ஒரு எலிசாவின் எலும்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹalleluya. அதற்குள் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், எந்த வாழ்க்கை உலர்ந்த எலும்பு மாதிரி இருக்குதோ அதே வாழ்க்கையிலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட்டு போகிறது. உங்கள் மூலம் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் எலும்புகள் நினமுள்ளதாக்கப்படுகிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு நான் என்னங்க ஐயா செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை அவர் வாசிங்கள். மற்றொரு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். என்னதுங்க? நற்செய்தி. எல்லாம் சொல்லுங்க, என்னது? நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தினா எது? இந்த சத்தியம் எல்லாம் கையில் பைபிளை தூக்கி காமிங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் எல்லாருக்கும் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களோ மொபைலை தூக்கி காமிச்சிடாதீங்க ப்ளீஸ், பைபிளை காமிங்க. கர்த்தர் இந்த நற்செய்தி மூலம் என் எலும்புகளை புஷ்டியாக்குவார். இந்த நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு கொண்டு போவேன், என் எலும்புகள் புஷ்டியாகும். ஹalleluya. நற்செய்தியை சொல்லத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். அதற்குத்தான் இந்த தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு நற்செய்தியாய் மாறப்போகிறது. ஹalleluya. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் இருந்த சகோதரி சொன்னாங்க, என் யுட்ரஸில் என்னுடைய கர்ப்பப்பையில் ஒரு பெரிய பிரச்சனை பிரதர், அதை உடனே எடுக்கணும்னு சொல்கிறாங்க, தாமதமே பண்ணக்கூடாதுன்றாங்க. ஒரு குழந்தை கூட இல்லை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இல்லாமல் கர்ப்பப்பை எப்படி எடுக்கிறது? அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு நற்செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சூழ்நிலையில் என் மனைவி கடந்து போனாங்க. ஆனாலும் என் தேவன் அற்புதமாக எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய வெட்டிங் டேக்கு ஒரு முறை போய் ஜெபம் பண்ணேன். சரியான அதே நாளில் தேவன் ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கு அவர்களுக்கு 2 குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் இருக்கிறதல்லவா, சத்திய சாட்சிகள் இருக்கிறதல்லவா, அதை மற்றவர்களுக்கு நற்செய்தியாய் சொல்லுங்கள். அநேகருடைய எலும்புகள் புஷ்டியாகும், உங்கள் எலும்புகளும் புஷ்டியாகும்.
இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் ராஜாவாய் வரப்போகிறார். அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர். அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுங்க. அதுதான் நற்செய்தி. இதை சொல்லுகிறவர்களுக்கு எலும்புகள் சுகமாகுங்க. நிறைய பேர் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால எலும்புகள் வீக் ஆயிட்டே இருக்குது. அல்லேலூயா, ஹalleluya. இந்த வருடம் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஹalleluya. அடுத்த வசனம் வாசிங்க, 16:24. இனிய சொற்கள் தேன் கொடுப்போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். என்ன பேசுறாங்க? இனிய சொற்கள். என்ன சொற்கள்? எத்தனை பேர் இனிய சொற்கள் பேசுவீங்க? ஒரு தீர்மானம் எடுங்களேன். இந்த 2025 இனிய சொற்கள் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அது எப்படி கமார் கட்டோட சேர்த்து கொடுக்குறதா, கேட்பேஸ் சாக்லேட்டோட சேர்த்து கொடுக்குறதா? இனிமையாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார். பைபிளில் போட்டிருக்கு, இந்த வருஷம் உறவுகளை எல்லாம் சீர்படுத்தி உறுதிப்படுத்துவாரா. எங்கள் சர்ச்சில் சொன்னாங்க, எலும்புகள் உறவுகளுக்கு அடையாளம்னு சொன்னார், எலும்புகள் நம்பிக்கைக்கு அடையாளம்னு சொன்னார், எலும்புகள் சுகத்துக்கு அடையாளம்னு சொன்னார். எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு உண்டாகும், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எலும்புகள் உயிர்த்தெழுதல், மறுபடியும் உங்கள் நம்பிக்கை உயிர்ப்பிக்கும், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். சொல்லுங்க, இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. சிலர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத கூட அப்படியே இறக்கி விட்ருவாங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி எங்க உடம்பு இல்லையா? ஆமாங்க, இது மாதிரி அந்த வீட்டில் அவருக்கு இப்படி இருந்துச்சா? அப்படியாச்சு, அப்படியா? சிலருக்கு இந்த கொரோனா வியாதியில் பயத்திலேயே இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, அவருக்கு கொரோனாவே கிடையாது, இரும்புற மாதிரி வருது. இரும்புற மாதிரி தாங்க, இருமல் வரலையே அப்படின்றாங்க அவங்க ஒய்ஃபு. இல்லைம்மா, இருமல் கொஞ்சம் வர மாதிரி இல்லை. இல்லை இல்லை, படுங்க படுங்க. ஏம்மா, எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொட்டு பாரு. ஜுரமே இல்லைங்க, ஆக்சிஜன் வச்சு பாரு. இப்படியே சரின்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு யாரோ ஒருத்தவர் தவறான சொல்லி அவருக்கு பயமுறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. இது மாதிரிலாம் அவரெல்லாம் செக் பண்ணிட்டு, ஒன்றுமே இல்லையே, டெம்பரேச்சர் இல்லை, ஆக்சிஜன் நல்லா இருக்குது, நீங்கள் திரும்பி போங்க. உள்ளே போனால் அந்த டாக்டர் கரெக்டாக பார்த்தாரா? யார்? ஒருத்தவன் தவறான சொல்லிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த டாக்டர் சார் வேற ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா? பயத்தை போட சில தவறான வார்த்தைகள் வர அவர் இந்த கொரோனாவை விட்டு, கொரோனா வரலை, ஆனால் அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு. அல்லேலூயா. அப்போதான் நான் யோசித்தேன், இனிய சொற்கள் எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்னைக்கு இந்த வருஷம் முழுவதும் தீர்மானம் எடுங்க, நான் செல்லும் இடமெல்லாம் இனிய சொற்களை பேசுவேன், அது எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசகங்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். முதல் காரியம் சொல்லுகிறார், நற்செய்தியை சொல், இனிய சொற்களை பேசு. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7-8. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வாசிங்க. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் எலும்புகள் நின்னமுள்ளதாய் மாறணும், பலனடையணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீ தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, அதுதான் ரொம்ப சீக்ரெட். நீ உன்னை ஞானி என்று. ஒரு சிலருக்கு நிறைய பிரசங்கம் கேட்டு இந்த பிரசங்கமா அடுத்து இந்த வார்த்தை தான் சொல்ல போறாரு, அதுக்கப்புறம் அதை சொல்லவாரு. அப்படி என்று தங்களுடைய ஆத்மாவையும் இருதயத்தையும் செவிகளையும் லாக் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பவுல் சொல்லி கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அப்புறம் நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வீட்டில் வாசித்து பாருங்க. ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், உன்னை எந்த அழைப்புல அழைச்சிருக்கிறாரோ அதுல இருங்க. ஜெபம் பண்ணுங்க, உபதேசம் சொல்றோம் உபதேசம் சொல்லுங்க, போதிக்கிறதுனா போதிக்குங்க, ஆண்டவர் பாடல் கொடுத்தானா பாடுங்க. கர்த்தர் கொடுத்த அழைப்புல இருந்தீங்கன்னா
உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாளை எப்படி மாற்றி விட்டான் பாருங்க பிசாசு. அழகாக இருந்தாங்க அந்த ஏதேன் தோட்டத்தில், கணவனும் மனைவியும் சூப்பராக இருந்தாங்க. அவங்கள இப்போ என்ன இப்படி இருக்கிற தேவர்களை மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ அவங்க அப்போ ஓஹோ, ஆண்டவர் நம்மளை மனுஷனாக படைச்சிட்டாரா, தேவர்களாக படைக்காமல் பாருங்கள் இந்த ஆண்டவர். சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இந்த பழத்தை சாப்பிட்டு தேவர் மாதிரி ஆயிடுவேன். அவங்களை அறியாமலே அவங்கள ஞானியை போல, யாரை விட கர்த்தர் தப்பாக நம்மளை படிச்சிருப்பாரா? நம்மளை நல்லதானே படிச்சிருக்கிறாரு? இல்லை, கர்த்தர் தெரியாமல் படிச்சிட்டாரு. பழத்தை சாப்பிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இதான் பிசாசு கொடுக்குற ஞானியை போன்ற காரியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர் பார்க்கும்போது அவருக்கு ஆழமான சக்தி இல்லைங்க. நீ ஆழத்துக்கு போய் என்ன பண்ண போற? ஆழம் இன்னும் ஆழமாக்கி ஆழத்துக்குள்ள ஆழம் போய் இருள போய் உள்ள உட்கார வச்சிரும். கேட்ட சத்தியத்தில் நிலைத்திரு, நீ கற்றுக்கொண்டதில் நிச்சயித்திரு, அதில் நிலைத்திரு, உன்னை ஞானி என்று எண்ணாது. ஒரு பெரிய தேவ மனுஷன் வந்தார். அவர் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் என்னை கேட்டார், நிறைய பிரசங்கம் போகுது சார், இந்த யூடியூப்பில் போகுது, அங்கே போகுது, அந்த சபை இங்கே, அந்த ஐயா இந்த ஐயா, எந்த வசனத்தை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். என்ன நீங்கள் எத்தனை கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் 2 ஞாபகம் வச்சுங்க. பரலோகம் போகிறதுக்கு 2 முக்கியமானது. என்ன? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தேவனை நேசிக்கிற நேசம் சரியாக இருக்கா பார்த்துங்க. 2வது, அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் மேல் பாரம் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த 2 மேட்டர் இருந்தால் ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு 2 லைன் மாதிரி நீங்கள் போய் பரலோகம் சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா. அப்போ எந்த பிரசங்கம் இருந்தாலும் உடனே கேட்கணும், இந்த பிரசங்கம் என்னை தேவனோடு இணைக்கிற அன்பின் பாலமாக இருக்கிறதா? இந்த பிரசங்கம் எனக்கு ஆத்ம பாரத்தை கொடுக்கிறதா? 2ம் கொடுக்கல, உங்களை குதிக்க வைக்கிறது, கும்மாளம் போட வைக்கிறது, அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. அநேகரை பிசாசு ஏமாத்தி கொண்டிருக்கிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகு, அது உன் எலும்புகளுக்கு ஆரோக்கியமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் திருச்சபையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யார் யாரை யார் மூலமா ஆசீர்வதித்து சுகமாக்கி ரட்சிக்க பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு. பிசாசு பார்ப்பான், என்னப்பா உன்னை எப்போ இங்கே வச்சுட்டாரு, இங்கே விட அங்கே தேவர்களை போல ஒரு கூட்டம் இருக்கு. யார் மாதிரி? தேவர்களை போல ஒரு கூட்டம் இருக்கு, ஏன் அங்கே போகக்கூடாது? இப்படித்தான் ஒவ்வொரு வைக்கப்பட்ட இடத்திலே மக்களை அங்கிருந்து அகற்றான். இது ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவ ஜனங்களை விரட்ட அன்னைக்கு என்ன தந்திரத்தை பயன்படுத்தினானோ அதே தந்திரத்தை தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறான். சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய் ஆராதனைக்கு போக மாட்டாங்க. நீங்கள் வேற பிரதர், எங்கள் பாஸ்டரை விட யூடியூப்பில் சூப்பராக பேசுகிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. சூப்பராக பேசுகிற ஆளுங்க ஞானி என்று நினைக்காதே. நீ தேவனுக்கு பயந்து தேவன் உனக்கு கொடுத்த இடத்திலே கற்று கொண்டவைகளில் நிச்சயத்தை நிலைத்தரு, அது உன் எலும்புகளுக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சத்துரு உங்களை திசை திருப்பும் பொழுது இந்த வசனத்தை மறந்து போகாதீர்கள். உங்கள் எலும்புகளை, உங்கள் வாழ்க்கையை பாதிப்பதற்காக சத்துருவின் தந்திரம் அது. ஹல்லேலூயா. உண்மையான ஞானவான்கள்னா யார் தெரியுங்களா? ஒரு முறை ஒரு திருச்சபையில் கேட்டேன், ஞானவான்கள்னா யாருங்க? பிஹெச்டி படித்தவர், பெரிய பெரிய டாக்டர் படிப்பு, சயின்டிஸ்ட், அதெல்லாம் கிடையாது. சங்கீதம் 107 கடைசி வசனத்தை ஒரு வாசியுங்கள். Thank you heavenly Father, wonderful Lord Jesus. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். யாருங்க ஞானவான்கள்? கடைசியில் இருக்கவங்க சொல்லுங்களேன். ஞானவான்கள்னா யாரு? கர்த்தருடைய கிருபைகளை, நீங்க கர்த்தருடைய கிருபையை உணர்ந்துட்டீங்கன்னா பாஸ்டர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துவார், ஞானவான். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கிருபையை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஞானவான். பிரதர், நான் படிச்சது 2ஆம் கிளாஸ், பரவாயில்ல. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, பரவாயில்ல. நீ கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொண்டால் என் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தான் ஞானவான். கர்த்தருடைய கிருபைகளை உணராமல் எவ்வளவு வேத ஆதாயம், பெரிய ஆராய்ச்சி. ஓனோ, பிசாசின் தந்திரத்துக்கு விலகுகிற வருடமா இது இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த அநேகருடைய வாழ்க்கையை பிசாசு வஞ்சித்திருக்கிறான். அவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஊழியக்காரர், ஒரு சபை, ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருப்பான். முதல்ல எலும்ப கயிற்றுவான்.
அவுட் ஆஃப் ஜாயிண்ட். எலும்பை வெளியே எடுப்பான், அப்புறம் அந்த எலும்பை வீக்காக்குவான். இதெல்லாம் அவனுடைய தந்திரம். ஆனால் இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், உங்க எலும்புகள் நினமுள்ளதாக்க. அதை சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஐயா 9 மணிக்கு முடிக்க சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 66:14. Isaiah 16 and verse 14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். யாருடைய எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்குமா? அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஊழியம் செய்ய போறீங்க? அல்லேலூயா. 2 பேரும் தான் கை தூக்குறீங்க. பிரதர், நாங்கள் பைபிள் காலேஜெலாம் போகலன்னு சில அதெல்லாம் கிடையாது. ஊழியம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு குணாதிசயம் தான் வேணுங்க. தேவன் மேலே அன்புன்றார் ஐயா. பிரதர், வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? ஊழியம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஆத்மா பாரம் சோத்திரம். ரொம்ப கரெக்ட். கடைசியில் இருக்க யாராவது சொல்ல முடியுமா? 1 தீமோத்தேயு 1:12 ஒரு இடங்கள். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னன்னாரா? உண்மை உள்ளவன் என்ற நீ ஒரே ஒரு தகுதி தாங்க. உண்மை. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்களேன். நான் உண்மையுள்ள ஊழியக்காரியாய் என்னை ஒப்பு கொடுத்துறேன். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய எலும்புகளை பசும் புல்லை போல செழிக்க பண்ணுவார். நிறைய பேர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதத்திலிருந்து உங்கள் எலும்புகளிலே ஒரு மகிமையான மாற்றத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்கள் உறவுகளில் ஒரு மாற்றம் வரும். உங்கள் நம்பிக்கையிலே ஒரு மகிமை வரும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்திலே சுகம் வரும். உங்கள் மூலம் அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இதுதாங்க எலும்புகள் நினமுள்ளதாக்குவதற்கு அனுபவம். எசேக்கியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எசேக்கியேல் 37:1 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் அமருகிறது. அவர் ஒரு மகிமையான ஊழியக்காரர். அவர் மேல் கர்த்தருடைய கரம் அமருகிறது. அமர்ந்த உடனே எல்லாரும் இந்த பிரசங்கத்தை என்ன பலமுறை கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் செய்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்க்கதரிசி மேல தேவனுடைய கரம் அமர்ந்த போது அவரை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உங்களை எலும்புகள் நினமுள்ளதாக்குவதற்கு அர்த்தம் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஊழியம் செய்ய வைக்க போகிறார். உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமர போகிறது. உங்கள் மூலம் அநேக உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் கரம் அமர்ந்த பிறகு நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு நிறைய பேர் நிற்கிறீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, அங்கே கரம் அமரும். அல்லேலூயா. சிலர் சொல்லியிருக்கேன், எனக்கு பணம் கொடுத்து ஆண்டவர் பலன் கொடுத்து எனக்கு எல்லாம் கொடுத்து வண்டி கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டாருன்னா நான் போய் ஊழியம் செய்கிறேன்னுவாங்க. நான் சொல்லுவேன், எல்லாம் கொடுப்பாரு, நீ ஊழியம் செய்ய மாட்டே, தூங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக உங்க காலை எடுத்து வைங்க, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அப்படிதான் கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமருகிறது. அவனை கர்த்தர் கொண்டு போகிறார். கொண்டு போய் பார்க்கிறார், திரளான உலர்ந்த எலும்புகள். இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு பைபிள் சொல்லுகிற பதில் தெரியுமா? நம்பிக்கையற்ற ஜனங்கள். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் அநேக எலும்புகளை நினமுள்ளதாக மாற்ற உங்களை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் நடத்தி செல்வார்.
நீங்கள் கடந்து போவீர்கள். உங்க வீட்டில் வாழ்ற இடத்துல குடிகாரன் இருப்பான், கஞ்சா அடிக்கிறவன் இருப்பான், மனைவியை ஏமாத்துறவன் இருப்பான். பல உலர்ந்த எலும்புகளை பார்த்து கொண்டே நடந்து போவீங்க. இவனெல்லாம் திருந்துவானா, இவனெல்லாம் திருந்துவானா, இவனெல்லாம் திருந்துவானா, இவனெல்லாம் திருந்துவானா. உங்களை சுத்தி லெஃப்ட் ரைட் எதிர்க்க பின்னாடி ஆட்கள் நிரம்பி இருப்பாங்க. இவங்க எல்லாம் உலர்ந்த எலும்புகள். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், என் கரம் உன் மேல் அமரும் பொழுது அந்த எலும்புகள் உன் மூலம் நினமுள்ளதாய் மாற போகிறது. போறார் எசேக்கியேல். ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எசேக்கியேல் எல்லாம் பாத்தியாப்பா? பார்த்துட்டேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா? இதெல்லாம் திருந்துமா? இது டாஸ்மாக விட்டு வெளியே வருமா? இது விபச்சாரத்தை விட்டு வெளியே வருமா? இது கஞ்சா விட்டு வெளியே வருமா? இது பொய்யை விட்டு வெளியே வருமா? இது கையுட்டு வாங்குற காரியத்தை விட்டு வெளியே வருமா? கெட்ட வார்த்தையை விட்டு வெளியே வருமா? இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருமா? கர்த்தர் யாரை பார்த்து கேட்கிறாரு? ஊழியம் செய்கிறவங்களை பார்த்து தேவாதி தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. உடனே எசேக்கியேல் ரொம்ப பிரில்லியண்டானால், தேவரீரே அதை அறிவீர். உடனே அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை சொன்ன உடனே 4ஆம் வசனம், இதை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். கரங்களை தட்டுவோமா? இந்த வார்த்தை இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், உன் மூலம் அநேக எலும்புகளை நினமுள்ளதாக மாற்ற உன்மேல் இந்த வருடம் என் கரம் வந்து அமரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சொல்லி கொடுப்பேன், பயப்படாத. உன்னை அப்படியே நின்றுட்டு விட்டுட்டு போற தேவன் அல்ல. எந்த உலர்ந்த எலும்பு பக்கத்தில் நிற்க வச்சேனோ அந்த உலர்ந்த எலும்ப நம்பிக்கை இல்லாத மனிதர்களை எழுப்ப உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. உலர்ந்த எலும்பெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அதை எழுப்புறதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவரே சொல்லி கொடுப்பாரு. உங்கள் வீட்டுக்காரா சரிக்கும், பிள்ளைங்களா இருக்கட்டும், யாராக இருந்தோம், அது உலர்ந்த எலும்பு மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த வருடம் உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கும். அவர்களை எழுப்புவது எப்படி என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்காய் ஜெபம் பண்ணும்போது பார்ப்பேன், இந்த மனிதருக்காய் நிறைய எதிர்மறையான வார்த்தைகள் போயிருக்கு, அதனால இதை எழுப்புறது கஷ்டம்னு ஆவியார் உணர்த்துவார். உடனே சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட அநேக வார்த்தைகள் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்ணுங்கன்னு ஒன்று கேன்சல் பண்ண உடனே அவர்கள் உயிர் தீர்க்கப்பட்டுருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலர்ந்த எலும்பை நிறைய பேர் பார்த்துட்டான். இது காஞ்சு போன எலும்பு, இது எதுக்கு, இது எதுக்கு, இது திருந்தாது, இது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்துருச்சு. ஏன் நீ கூட சில வார்த்தைகளை பேசியிருப்ப, அப்படிதானே? சில பிள்ளைங்க திருந்தாமல் இருக்கும், அம்மா அப்பா இது திருந்தாதுங்க, சாதாரணமாக ஒரு வார்த்தை. இவர் குடிகாரங்க, அவங்ககிட்ட என்னங்க பேச்சு? நம்ம பேசுகிற வார்த்தைகள் இனிய சொற்களாக இருக்காது, கோபத்தில் விரக்தியில் பேசியிருப்போம், அது இனி அவர்களுக்கு தடையாக இருக்கும். இந்த வருஷம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இனி கோப வார்த்தை பேச மாட்ட, இனிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசும்படி உன்னை நான் அபிஷேகிக்க போகிறேன். நீ பேசும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் ஜீவனுள்ள சேனையாய் நிற்கும். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்பமா. தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நினமுள்ளதாக்குவேன், உன் மூலம் அநேகருடைய வாழ்க்கைகளை நினமுள்ளதாய் மாறும். அதற்குத்தான் உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். இந்த வருடத்தில் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மெரேகோ சாமெல்யா கானா எப்ரூஷனாக்டி பலஹுந்தனோ துடாந்தரபா லீ சுஹைனிமா கானா துரபீனா ஓலியா சக்ஸ ப்ரோகத்தனமா ஷகுனமா மா பூர பூச்சர ஷகரபா. உன்னுடைய ஃப்ரேம், உன் ஆதாரம், உனக்கு எது எதெல்லாம் ஆதாரம்னு நினைச்சிங்களோ அதை நான் இந்த வருடம் உறுதிப்படுத்துவேன். உன் ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்படும். உன் உறவுகள்
முறிந்த உறவுகள் இருக்கிறதல்லவா? முறிந்த உறவுகள் இருக்கிறதல்லவா? ஐயோ, கணவன் மனைவி உறவு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருக்கு எலும்பை நான் புதுசா உருவாக்கி கொடுப்பேன். சில எலும்புகள் பிரிந்து போன எலும்புகளை மறுபடியும் ஒன்றே சேர்ப்பேன். சில எலும்புகளை அழுகி போச்சு, அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ணுவேன். நான் அதை செய்து இந்த வருடம் உன்னை நினமுள்ளதாக்குவேன். உறவுகளில் ஒரு அதிசயம் நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஒரு உறவுகளில் அதிசயம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்த உறவுகளை மறுபடியும் தருவேன், இல்லாத உறவுகளை மறுபடியும் உருவாக்கி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமை பார்த்து, ஐயோ இவன் தனிமையாயிருக்கிறானே, இவனுக்கு துணை இல்லையே, துணை இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இல்லாத உறவை உனக்கு உருவாக்கி கொடுத்து உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தேவன் உங்கள் உறவுகளை சரி செய்யும் போது உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு சிலர் இங்க வந்திருக்கிறீங்க, நான் போய் சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்க உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். அன்று தாவீதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை போல உன்னையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். உன் நம்பிக்கை வீண் போகாதுமா, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதை பத்தி ஒரு அடையாளம் கூட இல்லை நினைக்காத. நாள் ஒன்று வரும், நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார். யோசேப்பு சொன்ன வார்த்தை, மோசே சொன்ன வார்த்தை யோசுவாவில் நிறைவடைந்தது. இன்றைக்கு கூட கர்த்தர் சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசேப்பின் எலும்புகளை சரியாய் கர்த்தர் சொன்ன தேசத்தில் கொண்டு போய் சீகேமில் அடக்கம் பண்ணினார்கள். உனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஐயோ, கால தாமதம் ஆயிடுச்சே, நெருக்கம் வந்துருச்சே, பிரச்சனை வந்துருச்சே, பயப்படாதே. அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. மூன்றாவது ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார், என் தேவ சமூகத்துக்கு நீ வர முடியாதபடி உனக்கு ஏதோ ஒரு பலவீனம் தாக்கிட்டு இருக்கு இல்லையா? உன்னால எழும்ப முடியலையே, உன்னால செயல்பட முடியலையே, உன்னால ஜெபிக்க முடியலையே, உன்னால உபவாசிக்க முடியலையே, உனக்காக சத்தியம் சொல்ல முடியலையே, சாட்சி சொல்ல முடியலையே. உனக்கு இருக்கிற அத்தனை பலவீனங்களையும் நான் சிலுவையிலே சுமந்து உன்னை எழுப்புகிற வருடமாய் இது இருக்கும். உன் கால்கள் பலன் கொள்ளும், உன் கரடுகள் பலன் கொள்ளும். நீ எனக்கென்று எழும்புவாய், நில்பாய், துள்ளுவாய், குதிப்பாய், சாட்சி சொல்லுவாய், அநேக ஆயிரங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவாய். அதி பகுஞ்சரா சலபோச்சரா. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இன்று காலையில் விசேஷமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. சிலருக்கு ஆராதிக்க முடியவில்லை. தடையாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் வருகிறது, அமருகிறது. பெற்றுக்கொள்ள விடுதலையை சுவாச உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. மூளை நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. கிட்னிஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. தண்டுவட பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. எலும்புகளிலே, நரம்புகளிலே, மூட்டுகளிலே இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக. in Jesus name. சீரண உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. இடுப்பு வலிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. உதிர போக்கு இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. கர்ப்பப்பை பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. தலைவலி இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. வேண்டாத கட்டிகள், கேன்சர் கட்டிகள், எந்தெந்த பிரச்சனையோடு ஜனங்கள் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. சிலர் ஆவியிலே பலவீனத்தோடு இருக்கிறீங்க. அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் விரட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கடைசியாக உன்னை கொண்டு அநேகரை உயிர்ப்பிக்க போகிறேன். எலிசாவின் எலும்புகள் உயிர்ப்பித்தது, ஆனால் உண்மையில் என் கரம் வந்து அமரப்போகிறது.
உன்னை சுற்றிலும் இருக்கிற உலர்ந்த எலும்புகளை பார்த்து கடந்த வருடங்கள் நீ நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போன. ஆனால் இந்த வருடம் விசேஷித்த அபிஷேகம் உன் மேல் இறங்க போகிறது. விசேஷ கர்த்தருடைய கரம் இறங்க போகிறது. விசேஷ ஆவியின் வரங்கள் செயல்பட போகிறது. தீர்க்க தரிசன வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், நரம்புகளை எலும்புகளை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், பரிசுத்தமாக்கும் வார்த்தைகள், ரட்சிக்கப்பட்ட வார்த்தைகள், எழுப்பும் வார்த்தைகள், உருவாக்கும் வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் உன் நாவிலே வைக்கப்படுகிறது. அபி பஹனியா சுகலபா சரபா ரகதல பரபல பௌத்வர கனகர சந்தரபலபோ லிதரபன மரபல ரோதரபா கரபலபோ ஷமரபா ரோபா பௌனியா ஷேபோ ஏஷேகபல பௌச்சரா. எலும்புகள் மறுபடியும் திரும்பி வருகிறது. உலர்ந்த எலும்புகள் சிதறி போயிருச்சு. ஐயா, சபையை விட்டு ஓடி போச்சு. மறுபடியும் அந்த எலும்புகளை கொண்டு வருவீராக. Let everyone prophesy today. இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு விலகி போன ஆத்துமாக்கள் மறுபடியும் இணைவார்களாக. ஒரு ஜீவனுள்ள சேனையாய் எழும்புவதாக. Jesus name. ஓ ஷனமல ஹமரா கதரா ஓ ரிகபல ஹந்திரா ஷேகதனமா எபோச்சிரா. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சகோதரியை பார்க்கிறேன். அம்மா, உங்க மேல கர்த்தருடைய கரம் அமர போகுது. உங்க மேலதான் அமர போகிறது. வரும் நாட்களில் அநேகரை இந்த சபைக்குள் கொண்டு வருவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வருவீர்கள். ஹalleluya. ஓ ரபாகனா சங்கரபா. ஐயா, ஊழியக்காரரே, நான் சின்ன சின்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்பயாதான் செய்யறேன். உங்க மேல கர்த்தர் கரம் அமருகிறது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படி பலவீனமான உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை பலப்படுத்த போகிறார். சபானியா சலகுனகா தலபௌ Ligazana maladuna mazoki na mazogora darabala razoki matala baura katara balari bauchara. ஒரு அக்கினி மயமான நாவுகள் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாவுக்குள்ளும் கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை. This is the right time. Oh, Bauchia say எகபாகோட்டர பல பட்டர பல துனமரபௌ லெகரபனம சங்கரபா. எழும்பு, எழும்பு, பெலன்கொள், துள்ளி குதித்து கர்த்தர் சித்தத்தை செய். சுகோ ஏபன சதரபல பௌரபன மகன துனஹசலகு. உன் வாயை விரிவாய் தர. பழைய அபிஷேகத்தோடு இருந்திராத. ஒரு புது அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு புது எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரம் உன் எலும்புகளை நினமலாக்கி கொண்டிருக்கிறது. உன் உறவுகள் சீர்படுத்தப்படுகிறது. உன் நம்பிக்கை, உன் சுகம், உன் உயிர்ப்பிக்கும் வல்லமை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் இனிய சொற்களை பேச போறேன். நற்செய்தியை நீ சொல்ல போற. இனி என்னை ஞானி என்று எண்ண மாட்டேன். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக போறேன். அவருக்கு ஊழியம் செய்ய போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பரலோக பிதாவே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீர் சொன்னதை செல்லிருக்கிறேன். எல்லா கணத்தையும் மகிமையுமக்கே செலுத்துகிறேன். இன்றைய விதைக்கப்பட்ட விதைகளை சத்துரு பொறுக்கி விடாதபடி, கடின இருதயமான பாறையாய் மாறிவிடாதபடி, முள்ளுள்ள இடமாய் மாறிவிடாதபடி, இயேசுவின் நாமத்தில் இந்த 3 ஆவிகளையும் விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல நிலமாய் 100 மடங்கு பலன் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.